நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இன்னும் சற்று நேரத்தில் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி இங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பயணியர் முகமை அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கே குடியுரிமை சோதனையானது தற்போது நிறைவு பெற்று கிட்டத்தட்ட 44 பயணிகள் கப்பலில் செல்வதற்காக அந்த காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர்கள் மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், சுற்றுலாவாசிகள் என 44 பேர் முதல் முறையாக இந்த கப்பலில் பயணிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வருடம் அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த சரியாபாணி கப்பலானது சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த வருடம் இந்த கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கப்பல் சேவையானது நடைபெறும் என இந்த கப்பலுடைய நிர்வாகத்தினர் தெரிவித்திருந்தாலும் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கு காலை முதலே பயணிகள் காத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கப்பலுக்கு சென்ற பிறகு அவர்கள் முழுவதுமாக பரிசோதனை முடிந்த பிறகு கப்பல் அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா ஸ்ரீலங்கா? எப்படி கப்பலுடைய பயணத்தோடு காத்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு இருக்குங்களா? எப்படி இருக்கு? நான் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வரேன். ஃபஸ்ட் டைம் கப்பலில் போகிறது வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கும். இல்லை, ஏற்கனவே ஸ்ரீலங்கா போயிருக்கலாம். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலாவாசிகளுக்கு அது எந்த மாதிரியான விருந்தாக அமையும்? ஸ்ரீலங்கா யூஸ்வலாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து கப்பல் சேவை இல்லாட்டி விமான சேவை இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ யாழ்ப்பாணத்துக்கு போகிற ஆட்களுக்கு இது வித்தியாசமான டிரெக்ட் ட்ராவலாக இருக்கும். அங்கே பார்க்குறதுக்கு சுற்றுலா இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நல்லா இருக்கும், வந்து பாருங்கள். இங்கே நிறைய பயணிகள் வந்து காத்திருக்கக்கூடியது இருக்கும். சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதான் ஃபஸ்ட் டைமாக கப்பலில் சுற்றுலா போகிறீங்களா இல்லை வேறு உறவினர் அந்த மாதிரி? வணக்கங்க, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பல தடவை ஸ்ரீலங்கா போயிருந்தாலும் இதுதான் கப்பலில் போகிற முதல் தடவை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து இந்த கப்பலில் தான் பயணித்து உலகம் பூரா போயிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கடல் வழியில் பயணம் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி நிறைவேற போகுது. தொடர்ச்சியாக ஏராளமான பயணிகள் வந்து கப்பலில் போகிறதுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? டிக்கெட் புக் பண்ணதற்கு எவ்வளோ கட்டணம் கொடுத்தீங்க? எந்த மாதிரியான வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு? இந்த குடியுரிமை சோதனைக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனது? குடியுரிமை சோதனை நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வரேன் சார். நான் வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் போகிறேன். நான் அங்கே பிஸ்னஸ்க்கு 5000 சம்திங் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது டிக்கெட்டுக்கு. வேறு குடியுரிமை சோதனைனா புரியல, அது எந்த மாதிரின்னு? ஆமாம், இமிக்ரேஷன் நல்லா நார்மலாக எப்பயும் போல் நான் ஃப்ளைட்டில் போகிறது மாதிரி தான் எல்லாமே நார்மலாக பண்ணி விட்டாங்க. ஸோ அவ்வளோதான் சார். தொடர்ச்சியாக சுற்றுலாவுக்கு மட்டும் இல்லாமல் வர்த்தக ரீதியாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் வந்து இலங்கைக்கு வந்து செல்கிறாங்க. குறிப்பாக இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார மந்தநிலைக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தொழில் வந்து எப்படி இருக்கும், தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாதிரியான பொருட்களை அங்கே வந்து வியாபார ரீதியாக கொண்டு போகலாம் போன்ற பல்வேறு வர்த்தகர்களுக்கு அங்கே வந்து சந்திக்கிறதுக்கும் ஒரு புதிய முயற்சி எடுத்து இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் செல்றதையும் நம்மளால் பார்க்க முடியாது. தற்போது புறப்பட இருக்கக்கூடிய அந்த கப்பல் வந்து 10 நிமிடத்தில் இங்கேருந்து கிளம்பினாலும் கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி அளவில் இலங்கை காங்கேசன் துறையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சென்றடையக்கூடிய அந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து நாகையை நோக்கி வர இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை மறுநாளிலிருந்து காலையிலிருந்து நாகைக்கும், நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கும், காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கும் தொடர்ச்சியாக இந்த கப்பல் சேவை தொடர்ந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.